Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பிக்கணும். செயல்ல தான் காண்பிக்கணும் விசுவாசத்தை. மத்தேயு 15 அருமையான ஒரு சம்பவம். 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு 15:21 தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ என்று சொன்னால் அவள் யூத ஸ்திரீ அல்ல, அவர் ஒரு அந்நிய ஸ்திரீ. யூத மார்க்கத்தார் அல்லாதவர்களை ரொம்ப கேவலமாய் நினைத்து வந்த காலம். ரெண்டும் பெரிய டென்ஷன். யூதருக்கும் யூதர் இல்லாதவர்களுக்கும் உலகத்துல மற்றவர்களுக்கும் பெரிய டென்ஷன் அந்த காலத்துல. எங்க பார்த்தாலும் மோதல் தான். ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறா, சொல்றா இயேசுகிட்ட, இயேசுடைய அற்புதத்தை எல்லாம் கண்டிருக்கிறா போல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறா. அவள் பாருங்க, அவளுக்குள்ள விசுவாசம் வந்துருது. விசுவாச கேள்வியினார் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கேள்விப்படுறா இயேசுவை பற்றி, இயேசுடைய அற்புதத்தை குறித்து. நிச்சயமா கேள்விப்பட்டவளுக்கு என் மகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே, கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு பிடித்திருந்தா எவ்வளவு கொடிய வேதனை பாருங்க. ஒவ்வொரு நாளும் போறதே பெரிய பாடா இருக்கும். பெரிய கொடிய வேதனைப்படுகிறாள்னு சொல்லி இயேசு வண்டியில் எப்படியாவது கொண்டு போலான்னு சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ அவளுடைய வட்டாரங்களை விட்டு அவள் வருகிறார். விசுவாசம் அவளை கொண்டு வருகிறதுங்க இயேசுவிடத்திலே. இயேசு வண்டியில சொல்லி வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாளாம். இயேசு வண்டியில she cried out. அவரிடத்துல கூப்பிடுகிறாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த கதை ரொம்ப பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு பாருங்க. இந்த கதையை வாசித்துட்டு இயேசு பாருங்க இப்படி நடந்துக்கலாமா? இரக்கம் மன உருக்கம் உள்ளவர்ன்றீங்க, அன்பின் தேவன்றீங்க. எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. ஒரு பெண்ணு கூப்பிடுறா, கொடிய வேதனைப்படுறா மக, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எப்பவெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதுக்கு விரோதமா சில காரியங்களை வாசிக்கிறீங்களோ, அதுக்கு நேர்மாறா இருக்குதோ, அப்பெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இப்படி செய்தார்ன்னு சொல்லி. ஏனென்றால் இயேசு சில நேரத்தில் வேணும்னே அப்படி செய்கிறார். ஏன்னு சொன்னா சில காரியங்களை போதிக்கும்படியா அப்படி செய்கிறார். நான் நினைக்கிறேன் இங்க விசுவாசத்தை போதிக்கும்படியா தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு விசுவாசம் என்றால் என்னன்னு எடுத்து காண்பிக்கும்படியாதான் சரி இதை ஒரு டிராமா வாக்கிடுவோம் இன்னைக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறாரு. இந்த பெண்ணுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்க போறோம், இவளுடைய மகளை கண்டிப்பா சுகமாக்க போறோம்னு உள்ள தெரியும். தீர்மானம் பண்ணிட்டு தான் வர்றாரு. அவருக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்குள்ள அன்பு இருக்குது, அவருக்குள்ள இரக்கம் இருக்குது, செய்யதான் போறாரு. இருந்தாலும் வெளியே எப்படி நடந்துக்கிறாரு? ஏன்னா வெளியே ஒரு டிராமா பண்ணி காமிக்கணும். ஏன்னா இப்ப இந்த சீஷர்களுக்கு இது அப்பதான் நல்லா விளங்கும் விசுவாசம்னா என்னன்னு. ஏன்னா சீஷர்லாம் கூட இருக்கிறாங்க பாருங்க, அதனால தான் பேசாம இருக்கிறாரு. ஏன் பேசாம இருந்தாருன்னா, கானானிய ஸ்திரீ இருக்கிறா, சீஷர்லாம் யூதர்கள். இவர்கள் பார்த்து அந்த பெண்ணை எப்படி நடத்துறாங்க, பெரிய டிராமாவே நடக்க போகுது. இங்க பாருங்க. இப்போ அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன ஆளுங்க பாருங்க. ஏன் இவரை அனுப்பிவிடும் சொன்னா, யூதர் அல்லாதவர்கள் ரொம்ப மோசமா நினைச்சிட்டு இருந்தாங்க. யூதர்லாம் தான் பரலோகம் போக முடியும், மீதி எல்லாம் நரகத்துக்கு விறகு கட்ட தேவை. அதனாலதான் மீதி பேரெல்லாம் கர்த்தர் பறக்க வச்சிருக்காரு உலகத்துல. புறஜாதியார்னா நரகத்துல விறகாக எரிய வேண்டியவர்கள் தான் அவங்களுடைய எண்ணம். அப்ப அவனுக்கு என்னத்துக்கு சுகம்? நரகத்துக்கு போறவங்க தானே போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி நடத்துறாங்க பாருங்க. இந்த பெண் கதறிட்டு வருகிறா, கூப்பிடுகிறாள், கொடிய வேதனைன்னு சொல்றா. சீஷர்கள் சொல்றாங்க, அவளை அனுப்பிவிடும் ஆண்டவரே, இவளுக்கு கொஞ்சம் உதவி செய்யும் ஆண்டவரே, இவளுக்கு இந்த பிசாசு கொஞ்சம் ஓட்டி விடும்னு சொல்லல, அவளை அனுப்பிவிடும். ஏன்னா இவளுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? இவ புறஜாதியாள், இவ ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவள், தேவனுடைய பிள்ளை இல்ல, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு வேணுனே அவர்களை பேச விடுறாரு, வேடிக்கை காண்பிக்கிறார். இங்க பாருங்க, அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆளுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். இது ரொம்ப பேருக்கு அப்செட் ஆயிடுறாங்க. இயேசு பாருங்க, ஒரு பெண் கொடிய வேதனைன்னு சொல்றா, மகளுக்கு சோகத்தை கேட்கிறா, அவளுக்கு சோகமாக்காம ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு. சீஷர்கள் அவளை அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. இந்த யூதர்கள்லாம் இந்த கானானிய ஸ்திரியை அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு, ஆமா நான் இஸ்ரவேலருக்கு தான் வந்தேன், புறஜாதியாருக்காக வரல, இஸ்ரவேலருக்கு நன்மை செய்யறதுக்கு தான் வந்தேன், இஸ்ரவேலருக்கு தான் ரட்சிப்புன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாரு. எப்படி அவர் சொல்லலாம்? வேணும்னே சொல்றாரு பாருங்க. அவங்க அனுப்பிவிடுன்றாங்க, இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு இவரும் ஒரு பார்ட்டி மாதிரி பண்றாரு. ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வரணும். உள்ள செய்ய போறன்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆனா வெளியே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஏன்னா அவர்களை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விடுறாரு, திருகி விடுறாரு. சரி இன்னும் பேசுன்னு அனுப்பி விடுன்றான். இவர் சொல்றாரு, இல்ல நான் யூதர்களுக்கு தான் வந்தேன், அவர்களோட சேர்ந்து இவரும்
ஆமா உனக்கெல்லாம் இது கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அதற்கு அவர், காணாமற் போன ஆளுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவளுடைய விசுவாசம் பாருங்க. கானானிய ஸ்திரீ அவளுடைய தேசத்தை விட்டு இயேசுவினிடத்துல வந்துட்டா, அவரை நோக்கி கூப்பிடுறா, எல்லாம் போன்னு சொல்றாங்க. இயேசுவே சொல்றாரு, இல்லம்மா உனக்கு ஊழியம் செய்யும்படி நான் வரல, இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்யும்படி தான் வந்தேன். இந்த சுகம் எல்லாம் பிள்ளைகளுடைய அப்பா அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப கூட அவள் என்ன சொல்றாரு, அவளை சொன்ன பிறகும் அவள் ஆராதித்தார், வர்ஷிப் பண்ணினார் என்று இருக்கிறது. அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது ரொம்ப அப்செட் நிறைய பேர். என்னையா இது, அவங்க தான் மரியாதை கொடுக்கறது இல்லை புறஜாதியாருக்கு, அனுப்பிவிடும்ட்டாங்க. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவரும் நான் யூதருக்கு தான் வந்தேன்னு இவரும் சேர்ந்துக்கிட்டாரு. அதோட விட்டுருக்கலாமே. பிள்ளைகளை படுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது இல்லைன்னா அப்ப மற்றவர்கள் நாயின்னு யூதர்கள் வந்து புறஜாதிகளை நாய்கள்னு அழைப்பார்கள். அப்ப இவரும் சேர்ந்துக்கிட்டு இவங்களை நாயின்னு சொல்லலாமா? இயேசுவின் வாயிலிருந்தே வந்துருச்சே, பிள்ளைகள் அப்பத்த நாய்க்குட்டிக்கு போடலாமான்னு கேட்கிறாரு அவரு. அப்ப இவளை நாயின்னு தானே சொல்றாரு, இப்படி சொல்லலாமா? அப்படி நாயின்னு அவர் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறாரு. ஏன்னா விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய போதனை கொடுக்க போகிறாரு. பிள்ளைகளை படுத்த நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டே அப்பா, நம்ம டாக்டரின் பேசுறாரியா, கரெக்டா நம்ம உபதேசத்துக்கு வந்துட்டாரு நம்ம தலைவர், இதுதான் நம்ம உபதேசம், கரெக்டா நம்ம பரிசேயர்கள் சதுசேயர்லாம் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி சொல்றாரு. இவரெல்லாம் நாய்கள், நாம தான் தேவனுடைய பிள்ளைகள்ன்ற கரெக்டா போதனையை கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். விசுவாசம் எப்படி செயல்படுது பாருங்க. விசுவாசம் முடியாதுன்றதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. விசுவாசம் என்ன சொல்லுது, இல்ல முடியும். இல்ல இல்ல, இவர் பேசுறது இவர் இல்ல, இவர் வேற எதுக்கோ அப்படி பேசுறாரு, எனக்கு தெரியுது, இவரை நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இவர் அன்பும் இரக்கம் உள்ள தேவன், இவர் எதுக்கு இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல, இவர் நிச்சயமா என்ன சுகமாக்குவார் என்று விசுவாசம் அவளுக்குள்ள சொல்லுது. நிச்சயமா அதை நடக்கும். நான் சொல்றார், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறேன், கீழே விழுறதே தின்னுட்டு போறேன், சுகத்தை அப்படியாவது நான் எடுத்துட்டு போறேங்கிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. என்ன அருமையான இனிமையான வார்த்தைகள் இந்த வார்த்தையில. இயேசு என்ன சொல்றாரு, நான் சொல்றேன் என் வார்த்தையில, அம்மா இப்படி நீ சொல்லுவேன்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் நான் உன்னோட மல்லு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுவேன்றதுக்காக தான் நான் உன்னை அப்படியே இந்த பாதையிலே கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த ஆடுகள்லாம் கவனிக்கணும், இதை என் சீஷர்லாம் விளங்கிக்கணும் விசுவாசம்னா என்னன்னு, விசுவாசம் எப்படி செயல்படுறதுன்னு இவர்கள் பார்க்க வேணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் நாய்க்குட்டி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். இஸ்ரவேல் மக்களுக்கு தான் வந்தேன்னு சொன்னேன். இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமா வந்தாரு? கிடையாது. நான் சொல்லுகிறேன், உலகத்தின் இரட்சகர் இவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். வேற இஸ்ரவேல் மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் வரவில்லை. ஆனா யூதர்கள் அப்படிதான் நம்புறாங்க, நமக்கு மட்டும்தான் இது என்று சொல்லி. ஆமா, அவர்கள் மத்தியில வந்தார், அவர்கள் இடத்துல தான் முதல்ல ஊழியம் செய்தார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தான் விளங்கும். ஏன்னா அவர்கள் தான் அதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். காலாகாலமா அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வந்தோன்னா அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை புரிந்து கொள்ள ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு தான் இருந்தது. அந்த விதத்தில் அவரிடத்தில் முதலாவது வந்தார். ஆனால் அவர்களுடைய இரட்சகர் அவர், உலகத்தின் இரட்சகர். அருமையானவர்களே, அவர் சொல்றார், இதுக்காக தான் உன்னோட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். நீ எப்ப நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகிற திணிக்கையாது தின்னுமேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்றார், கரெக்டா சொன்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, பெண்ணே உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய விருப்பப்படி உனக்கு ஆக கடவுது. இதுதான் விசுவாசம். சீஷரெல்லாம் பார்க்கணும் தான் வேணும்னு அப்படி பண்றாரு. இதுதான் விசுவாசம். உன்னுடைய விருப்பப்படி உனக்கு ஆக கடவுது.